ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। நம்முடைய சனாதன தர்மத்தில் சைவ சமயம் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். சைவம் சிவனை பிரதானமாக கொண்டு, சிவனை முழு முதற் கடவுளாக கொண்டு வணங்கி வழிபடுகின்ற மார்க்கத்துக்கு சைவம் என்று பெயர். அந்த சிவனுக்கு இரண்டு ரூபங்கள், பரம்பொருள் இறைவனுக்கு இரண்டு ரூபங்கள் இருக்கின்றது. ஒன்று நிர்குணம், இன்னொன்று சகுணம். நிர்குணமான ஒரு வடிவம், வடிவம்ங்கிற பொழுது வடிவம் இல்லாத வடிவம், வடிவம் கடந்த நிலையில இருக்கிறது. புரிந்து கொள்றதுக்காக அதையே ஒரு ரூபம்னு சொல்றோம். நிர்குணமான ஒரு தன்மை, சகுணமான தன்மை, குணம் கடந்து இருக்கின்ற தன்மை, தான் விரும்பி மாயையினால ஒரு குணங்களை எடுத்துக்கொண்டு ஜீவர்களுக்கு அனுகிரக மூர்த்தியாக இருக்கின்ற சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கின்ற ஒரு தன்மை. சிருஷ்டி இல்லாத பொழுது இறைவன் அவர் மாத்திரமாக இருக்கின்றார். அதுதான் நிர்குணத்தன்மை. உலகம் இல்லாத நிலை, உலகம் இல்லாத நிலை, உலகம் தோன்றாத நிலை, உலகத்தை கல்பனை செய்யாத நிலையில அவர் மாத்திரம் இருக்கிறார். அது பிரம்ம நிலை. அதை சதா சிவம் என்று சொல்லுகின்றோம். சிவம் என்ற பதத்தினால சொல்லப்படுது. அப்புறம் அந்த நிர்குண பிரம்மமானது தான் விரும்பி தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி உலகமாக, உலகத்தை தோற்றுவிப்பவராக அவர் இருக்கின்றார், ஆகுகிறார். அப்பொழுது அவருக்கு பரமசிவன் என்று பெயர், அல்லது பரமேஸ்வரன் என்று பெயர். ஈஸ்வரன் என்ற சப்தத்துக்கு ஆளுபவன் என்று அர்த்தம். ஆள்பவர், அனைத்தையும் ஆள்பவர், நடத்துபவர், இயக்குபவர் என்ற அர்த்தம். உபனிஷத்துல கூட ஈஷா வாசியமிதம் சர்வம் என்று உபனிஷத்து, ஈஷாவாசிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத், அதனுடைய முதல் தொடக்கமே ஈஷா வாசியமிதம் சர்வம். ஈஸ்வரனால் இந்த உலகம் அனைத்தும் வியாபிக்கப்பட்டுள்ளது, மறைக்கப்பட்டுள்ளது. ஈஷா, ஈஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு ஆள்பவன் என்ற அர்த்தம். அந்த அர்த்தத்துல தமிழ்ல ஆண்டவன் என்று சொல்றோம். ஆண்டவன்கிற வார்த்தை அனைத்தையும் ஆண்டு அனுபவிப்பவன் எவனோ அவனுக்கு ஆண்டவன் என்று பெயர். அப்படி அவர் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிற பொழுது அப்படி சிருஷ்டி பண்றதுக்காக அவருடைய சக்தியை வெளிப்படுத்துகின்றார். அந்த சக்தி அவரிடத்தில் அபிண்ணமாக, அபிண்ணம்னா வேறுபடாததாக இருக்கின்றது. அந்த சக்தியைத்தான் பராசக்தி என்று சொல்லுகின்றோம். பரமேஸ்வரன், பராசக்தி. வெளிப்படாம இருக்கிற பொழுது இரண்டும் ஒன்றாக இருக்கின்றது. வெளிப்பட்டு இருக்கிற பொழுது பார்வதி பரமேஸ்வரன் என்று தாய் தந்தை என்று உலகம் அனைத்திற்கும் தாய் தந்தை என்று சொல்லுகின்றோம். இந்த சக்தியையும் சைவ சித்தாந்தத்துல இரண்டாக, சக்தி என்பது மாயை, மாயை என்பதை இரண்டா சுத்த மாயை, அசுத்த மாயை என்று பிரித்து சொல்லுகிறார்கள். சுத்த மாயை அது நித்தியமா ஈஸ்வரனோட அபிண்ணமாக இருக்கக்கூடியது. அசுத்த மாயை அதுதான் உலகம் முதலானவைகள் தோன்றுவதற்கும் ஆணவம், கண்மம், மாயை இவைகளை உண்டு பண்றதும் அவைகள் தான் என்பதெல்லாம் நம்ம சென்ற வகுப்புகளில் பார்த்தோம்.
இந்த இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பு சக்தியும் சிவமும். சைவ சித்தாந்தத்துல இந்த சக்தி சிவம் என்பதை பற்றி எப்படி சொல்லுகிறார்கள்? வேதாந்தத்துல பிரம்மம் இருக்கு, பிரம்மத்தினுடைய சக்தியாக மாயை இருக்கு. அது பிரம்மத்திற்கு அபின்னம் என்றும் சொல்ல முடியாது, பின்னம் என்றும் சொல்ல முடியாது, பின்னா பின்னம்னு சொல்லுவோம். அது ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு விஷயம் வேதாந்தத்துல இருக்கிறது. அனிர்வச்சனீயம் என்று பெயர். வேறானதுன்னு சொல்ல முடியாத, ஒன்றே ஆனது என்றும் சொல்ல முடியாத ஒரு சக்தியானது பிரம்மத்தினிடத்தில் இருக்கின்றது. வேறு வேறுன்னு சொன்னா துவைத்தம், புருஷன் பிரகிருதி என்று எல்லா துவைத்த மதங்களும் சொல்லுது. ரெண்டுமே தனித்தனியாக இருக்கக்கூடியது என்று. வேதாந்தத்துல அது வேறானதும் சொல்ல முடியும், வேறானது என்றும் சொல்ல முடியாதது, ஒன்று என்றும் சொல்ல முடியாத சக்தியாக அந்த பராசக்தி இருக்கின்றது. அதனால அது அனிர்வச்சனீயம்ங்கிற வார்த்தையில வேதாந்தத்துல சொல்லப்படும். இங்க சைவ சித்தாந்தத்துல அது எவ்வாறு சொல்லப்படுகின்றதுன்னா, அந்த சக்தி இருக்கு, அதே சமயம் அது சத்தியமாக இருக்கின்றது. அர்த்தநாரீஸ்வரர் என்று அதை நம்ம உருவப்படுத்துகின்றோம். சிவன், சிவனுடைய அங்கமாக, பகுதியாக பராசக்தியானது இருக்கின்றது. அதனுடைய விளக்கம் பார்க்கலாம். சைவ சித்தாந்தத்தில் எப்படியெல்லாம் அதை வர்ணிக்கின்றார்கள்னு இப்போ பார்க்க இருக்கின்றோம். அம்மை அப்பர், சக்தி சிவம்ங்கிறத தமிழ்ல சொன்ன அம்மை அப்பர். கடவுளின் அருளை சக்தி என நாம் வழிபடுகிறோம். கடவுளிடத்துல இருக்கக்கூடிய அந்த அருளாற்றல், அதான் ஆற்றல் சக்தி என்று சொல்லுகின்றோம். சிவஞான சித்தியார் என்ற நூல்ல அருளது சக்தியாகும் அரண் தனக்கு அருளை இன்றி தெருள் சிவம் இல்லை, அந்த சிவம் இன்றி சக்தி இல்லை. சிவனிடத்துல அரண் தனக்கு அருளது சக்தியாகும். அந்த அரணிடத்தில், அரண்கிறது ஹரன், சிவபெருமானுக்கு ஒரு பெயர் ஹரன். அவருடைய சக்தி, அவருடைய அருள் என்பதுதான் சக்தியாக இருக்கின்றது. அருளை இன்றி, அந்த அருள் இல்லாம சிவம் இல்லை, சக்தி இல்லாம சிவம் இல்லை, சிவம் இன்றி சக்தி இல்லை. ரெண்டும் எப்பொழுதுமே சேர்ந்து இருக்கக்கூடியது. அதனாலதான் அர்த்தநாரீஸ்வரர்னு சைவ சித்தாந்தத்துல ஒரு பகுதி வலது இடது என்று வாமபாகமா சக்தியை உருவகப்படுத்தி இருக்கின்றது. என சிவஞான சித்தியார் கூறுகின்றது. அருட்சக்தி பெண் வடிவம் கொண்டது நம் பொருட்டே ஆகும். அந்த சக்தி தான் ஒரு பெண் ரூபமா இருக்கிறது, நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக. இவ்வுலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் ஆண் பெண் என இரு வகையாக பிரிந்து வாழ்ந்து இன்புறுகின்றன. உலகம் முழுக்க பார்க்கிறோம், எல்லாமே இரட்டையா ஆண் பெண் என்று இருக்கின்றது. ஒன்றுதான் இரண்டானது, பிறகு இரண்டும் சேர்ந்து ஒன்றாகின்றது. இப்படி உலகத்துல எல்லாமே ஆண் பெண்ணா இருக்கு. செடி கொடிகள்ல இருந்து விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் எல்லாவற்றிலும் இந்த இரண்டு பார்க்கிறோம். அதனால இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கு மூலமா எது இருக்கோ அது இரண்டு அம்சங்களையும் கொண்டது, இரண்டு தன்மைகளையும் கொண்டது. சொல்ல போனா இரண்டும் சேருகின்ற பொழுதுதான் ஒன்றுங்கிறது, ஒரு முழுமைங்கிறது வருகின்றது. இல்லைன்னா பாதி பாதியாக தான் இருக்கும். இரண்டும் சேர்ந்தாதான் அது ஒன்று. செடி கொடிகளிலும் ஆண் பெண் தன்மை உண்டு. எல்லா உயிர்களும் போகத்தை நுகர இறைவன் சக்தியும் சிவமுமாகி அம்மையப்பராய் இருந்து இவ்வுலகை உண்டு பண்ணுகின்றார். இந்த ஜீவர்கள், அனாதியா இருக்கக்கூடிய ஜீவர்கள் பிரளய காலத்துல ஒடுங்கி இருக்கிறார்கள். பிறகு அவர்களுடைய புண்ணிய பாபத்தை அனுபவிப்பதற்காக இந்த சிவனும் சக்தியுமாகி, அந்த பரம்பொருள் பரமசிவன் சிவமும் சக்தியுமாக வெளிப்பட்டு, பார்வதி பரமேஸ்வரனாக வெளிப்பட்டு சிருஷ்டி முதலானவைகளை செய்கின்றார். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என திருக்களிற்றுப்படியார் இயம்புகின்றது. இந்த பார்வதி பரமேஸ்வரன் தான் உலகம் அனைத்திற்கும் தாய் தந்தையர், உலகம் அனைத்திற்கும் மூலமா இருக்கக்கூடிய
பொருள். அது எப்படி மூலமாக இருக்கக்கூடிய எப்படி சொல்கிறது தெரியும், எப்படி சொன்னாலும் அது ஒரு உருவத்துக்குள்ளார மூலமாக இருக்கக்கூடிய பொருள், மூலப்பொருள் அதுதான். அதனால் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளேனா, வாழ்க்கைக்கும் முதல் அதுதான், பிரபஞ்சத்திற்கும் முதல் அதுதான். அதனால் திருவள்ளுவர் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லுகின்றார். ஆதி என்பதை ஆதி பராசக்தி என்றும், பகவான் என்பதை பரமேஸ்வரன் என்றும் சைவ சித்தாந்தப்படி நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதினாலே நம்ம ஆதி பராசக்தி என்று சொல்லுகின்றோம். ஆதிங்கிறது பராசக்தி, சிவன் பகவான்கிறது பரமசிவன். உலகத்திற்கு மூலமா இரண்டும் இருக்கின்றது. ஏன்னா சகல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒன்றொன்றுக்கும் பார்த்தாக்கா அதற்கு ஒரு மூலம் ஆணும் பெண்ணுமா இருக்கின்றது. ஒரு குழந்தைனா அதுக்கு ஆண் பெண், அது மரம் செடி கொடியிலிருந்து எல்லாமே அப்படி இரண்டு இருக்கின்றது. அப்ப பிரபஞ்சத்திற்கு மூலமான சக்தியும் அந்த பொருளும் ஆண் பெண்ணாக இருக்கின்றது. அதுதான் பார்வதி பரமேஸ்வரன் சொல்லுகின்றோம். இதுதான் உலகத்திற்கே அம்மையப்பர். சிவலிங்கத்திலுள்ள லிங்கம் சிவமும் பீடம் சக்தியும் ஆகும். சிவலிங்கம்ங்கிறது பொதுவான ஒரு அருவுருவமா இருக்கும். நிறைய பார்த்தோம், இறைவனுக்கு அருவம் என்று ஒரு நிலை, அப்புறம் அருவுருவ நிலை, உருவ நிலைன்னு 3 நிலைகள். அருவ நிலை நிர்குண பிரம்ம நிலை, பரமசிவ நிலை. அருவுருவ நிலை லிங்கமா சிவலிங்கமாக இருக்கின்றது. உருவ நிலை தெளிவாகவே பார்வதி பரமேஸ்வரன் ஒரு முழு சரீரமா நம்ம பார்க்கின்றோம். ஆனா நடுவுல அருவுருவமா இருக்கிறது லிங்கம். அந்த லிங்கத்துல சிவம்ங்கிறது மேல இருக்கக்கூடிய அந்த கூம்பு வடிவம், அந்த லிங்கம் சிவம். கீழே இருக்கக்கூடிய பீட்டமானது சக்தி. நிறுத்தனார் தமது இச்சையால் திருவுரு கொள்வர் என திருவிளையாடல் கூறுகின்றது. அதனால அந்த நடராஜ பெருமான், நிறுத்தனார் நிறுத்தம் ஆடுகின்ற நடராஜ பெருமான் தன்னுடைய இச்சையினால் ஒரு உருவத்தை, அந்த பரம்பொருள் பரபிரம்மம் தன்னுடைய விருப்பத்தினால ஒரு உருவத்தை எடுக்கின்றது. சிவம் சக்தியோடு சேர்ந்து விளங்கினால் இவ்வுலகிலுள்ள இயங்கும் பொருள்களும் இயங்கா பொருள்களும் ஆண் பெண் தன்மையில் கூடி மகிழும். சிவம் சக்தியோடு சேர்ந்து இயங்குகின்ற பொழுது உலகத்தில் இருக்க அனைத்து பொருள்களும் ஆண் பெண் தன்மையில கூடி மகிழ்கின்றது, இருக்கின்றது. இன்றேல் அவையும் கூடாது பிரியும். அதனால சிவன் சக்தி சேர்ந்தாதான் உலக இயக்கம், இல்லையெனில் அது தனி உலகமும் ஜடமாக இயக்கமற்றதாக இருக்கும். இறைவன் கல்லால் நிழலில் தட்சிணாமூர்த்தியாய் இருந்தபோது உயிர்கள் கூட்டுறவின்றி இன்புறாமல் இருந்தன எனவும், அம்மையை மணந்து அம்மையப்பரான பொழுது எல்லா உயிர்களும் இன்புற்றிருந்தன எனவும் அறிகின்றோம். தட்சிணாமூர்த்தியா இருக்கிற பொழுது அவர் ஞான குருவா இருக்கின்றார், தனித்து இருக்கின்றார், சக்தியை வெளிப்படுத்தாமல் இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற நிலையில உலக இயக்கம், குடும்ப வாழ்க்கை என்பது இல்லை. அப்ப என்ன, சிருஷ்டிக்கு முதல்ல சனகாதி ரிஷிகள், அவர்கள் ரிஷிகளாக இருந்தார்கள், தனியா வைராக்கியம் உடையவர்களா, ஞானம் மோட்சம் என்று அதிலேயே விருப்பமுடையவர்களாக இருந்தார்கள். அதனால் தட்சிணாமூர்த்தி சனகாதி சிஷியர்களோட இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப அவர்கள் பிரம்மச்சாரியாகவே குடும்ப வாழ்க்கை, உலகம் படைப்பு இதெல்லாம் விருப்பம் இல்லாம எப்பொழுதும் தியானம் என்று ஆத்ம தத்துவ விசாரம் என்றே இருந்தார்கள். இப்போ உலகம், உலக தோற்றம், உலக இயக்கம் வேண்டும் என்றால் சிவன் சக்தியோடு கூட வேண்டும். அதனால அம்பால அவர் மணந்து, அம்மையை மணந்து அம்மையப்பராக ஆன பொழுதுதான் உலகம்ங்கிறது வருகின்றது. சிருஷ்டிங்கிறது மனு முதலான பிரஜாபதிகள் வருகின்றார்கள். அவர்களிடமிருந்து இந்த சகல ஜீவராசிகளும் வந்திருக்கின்றன. மனு முதலான பிரஜாபதிகளை படைக்கிறார். அதனால மனுவில இருந்து அதனுடைய வாரிசுகளா வந்ததுனாலதான் மனிதன்கிற பெயர் இருக்குன்னு ஒரு பெயர் காரணமும் சொல்றோம். அதனால மனுவனுடைய பரம்பரையில வர்றதுனால மனிதன்கிற பெயர் வந்தது. அப்புறம் மனு என்பது மனஸ் என்பதையும் குறிக்கிறது. மனதை பிரதானமாக கொண்டு வாழுகின்ற ஜீவனுக்கு மனிதன் என்று பெயர். தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தது ஏன் எனும் கேள்விக்கு மணிவாச்சகர் விடை கூறுகின்றார். பெண்பால் உகந்திலனேல் பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகு எய்தி வீடுவர் கான்.
இந்த சிவன் சக்தியோடு சேர்ந்து விளங்கவில்லை என்றால் எல்லாருமே ரிஷிகளாக மகான்களாக இருந்து யோக நிலையில் இருந்து வீட்டை அடைய வேண்டும் என்று விடுவர் கான். அவர் அப்படியே இருந்து விடுவார்கள். பகவான் தனியா இருந்தார்னா ஜீவர்களும் தனியாவே இருந்து விடலாம்னு நினைப்பார். அப்படி இருக்கக்கூடாது, சேர்ந்து இருக்கணும். அதான் மகிழ்ச்சி, இன்பம், உலக இயக்கம்ங்கிறது அப்படித்தான் நடக்கும் என்பதனால இறைவன் அவரே குடும்பஸ்தரா இருக்கிறார். நம்ம சமயத்துல பார்த்தா சிவன் பரமேஸ்வரன், அந்த பரமேஸ்வரன் பராசக்தின்னு கணவன் மனைவியா, ஆண் பெண்ணா, தாய் தந்தையா, ஒரு குடும்பமா நாம எப்படி இந்த ஜீவர்கள் எப்படி இருக்கோ புள்ளகுட்டியோட இருக்கிறார்னா, புள்ளகுட்டியோட விநாயகர், முருகன் என்று குழந்தைகளோட அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஒண்ணு இல்லை ரெண்டுனா கங்கா தேவி ஒன்று, அப்புறம் இங்க பார்வதி தேவி என்று அவர் பெரிய குடும்பியாக இருக்கின்றார். விநாயகர், முருகன் இருக்கின்றார். அப்ப கடவுளை ஏன் இப்படி குடும்பமா வைத்திருக்கணும்? ஏன்னா மற்ற மதங்கள் எல்லாம் கடவுள்னாலே ஆண் தான், பெண்கிறதே இல்லை. நம்ம இந்து சமயத்துலதான் பெண்கிறது தெய்வமாக போற்றப்படுவதா, பெண் சக்தியா சொல்லப்போனா இந்த சிவனையே இயக்கக்கூடிய சக்தியா நம்ம பார்க்கிறோம். மற்ற எந்த மதத்திலையும் இல்லை. இப்ப கடவுள்னாலே ஆண் அப்படிங்கிறது தான் இருக்கு. அவர் உருவம் இல்லைங்கிறான், ஆனா ஒரு பெயர் சொல்றான். ஆனா அது எப்படி சொன்னாலும், அந்த உருவம் இல்லைன்னு சொன்னாலும் அதை உருவப்படுத்தி அவன் பேசுகின்ற பொழுது ஆண்கிற தன்மையில தான் பேசுறான் இல்லையா, பெண்கிறத பத்திய பெண் தெய்வம்ங்கிறது இல்லை. நம்ம இந்து மதத்திலிருந்து பிரிந்து போன அதை ஆதாரமாக கொண்ட மதங்கள்ல தான் பெண்கிறது தெய்வமா சொல்லப்பட்டிருக்கு. சொன்னா பெண்களுக்கு ஆத்மா இல்லைன்னு சில மதங்கள் சொல்லுகின்றன. பெண்கள், ஆண்கள் தான், பெண்களுக்கு ஆத்மாவே இல்லைங்கிறான். அதாவது பெண்கள் அவங்க வழிபாட்டு தலத்துக்குள்ள போறதுக்கு அனுமதி இல்லை. சொன்னருக்கு மசூதியில எந்த பெண்ணும் போக முடியாது, அங்க அனுமதி. நம்ம ஒரு கோயில்ல போறதுக்கு அனுமதி இல்லைங்கிறத பெரிய மாத்தணுங்கிறான். பெண் உரிமை இல்லை, ஆண் பெண் சமத்துவம்னா அங்க எந்த கோயிலுமே எந்த மசூதியிலுமே போக முடியாது, அனுமதி கிடையாது. ஆண் மட்டும்தான் அங்க இருக்கணும். பெண்களுக்கு ஆத்மா இல்லைன்னு அவங்க மத நூல் சொல்லுது. ஆனா பெண்ணை தெய்வமா வைத்திருக்கிறது நம்ம மதத்துலதான். அதுதான் உண்மையும் கூட. இங்க பெண் மட்டும் இல்லை, எல்லாமே தெய்வமா. பூமின்னு சொல்ற பொழுது பூமி தாயின்னு தான் சொல்றோம், நதின்னு சொல்ற பொழுது நதி தேவதைன்னு தான் சொல்றோம். எல்லாத்தையுமே நம்ம பெண் உருவகமாகத்தான் பார்க்கிறோம். பெண் சக்திங்கிறது பலம் உடையதா இருக்கு. அதனால சிவபெருமான் அப்படி வெளிப்படுத்தவில்லை என்றால், இந்த சக்தியோட சேர்ந்து அவர் குடும்பமா அவர் இல்லை என்றால் எல்லோருமே யோக நிலையில் இருந்து விடுவார்கள். அதனால்தான் பகவான கடவுளை நம்ம புராண இதிகாசங்கள் அவர் ஒரு சம்சாரி மாதிரி காட்டுகின்றது. நமக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிறத உருவகமா வைத்து கொண்டு காட்டுகின்றது. அப்புறம் அந்த நிர்குண பிரம்மம், ஆதாரமான பரம்பொருள் சச்சிதானந்தம்னு அதனுடைய சொரூபத்தை, லட்சணத்தை சொல்லுகின்றோம். அப்ப அந்த சத்து என்பது பரமேஸ்வரனாகவும், சித் என்பது பார்வதி தேவியாகவும், ஆனந்தம் என்பது முருக கடவுளாகவும் உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. சச்சிதானந்தம் பார்வதி பரமேஸ்வரன் முருகப்பெருமான்னு சோமாஸ்கந்தர்னு இருக்கு. நம்ம சிவன் கோயில்ல பார்த்தா சோமாஸ்கந்த மூர்த்தினா அவ என்னது, சிவன் பார்வதி, அந்த காலை மேல சிவன் பார்வதி அமர்ந்திருப்பாங்க, நடுவுல மடியில முருகன் உட்கார்ந்துருப்பார். இப்போ சக உமா ஸ்கந்தக, அதான் பரமேஸ்வரன் உமையோடும் ஸ்கந்தன்கிற முருகப்பெருமானோடும் சேர்ந்து இருக்கிறது தான் சோமாஸ்கந்தர்னு பேர். இந்த சோமாஸ்கந்தர் வார்த்தையே சக உமா ஸ்கந்தக, பார்வதி பரமேஸ்வரன் உமாவோடும் ஸ்கந்தனோடும் சேர்ந்து இருக்கிறது தான் சோமாஸ்கந்தர். அப்ப அந்த ஆண் பெண் குழந்தை ஒரு குடும்பம், அது என்னது, சச்சிதானந்தம் தான். சச்சிதானந்தம் என்பதுதான் அப்படி அந்த நிர்குண பிரம்ம நிலையில எது சச்சிதானந்தமாக இருக்கின்றதோ அதுவே ஆண் பெண் குழந்தையாக இருக்கின்றது. அதான் குடும்பம். அதனால இந்த இறைவன் தான் மாத்திரம் இருந்த உலக இயக்கம் இருக்காது என்பதனால இந்த பெண்ணை பராசக்தியோடு கூடி குடும்பமாக அவர் இருக்கின்றார். மக்கள் இன்புறுவது அவ்வவர் பொருட்டாகும். இறைவன் இன்புறுவது உயிர்களின் நலத்திற்காகும். மக்கள் சாமானிய ஜீவர்கள், இந்த பசுங்கிற ஜீவர்கள்
மகிழ்ச்சினா தான் தன்னுடைய இன்பத்திற்காகவே எல்லோரும் வாழுகிறார்கள். தான் சுகமாய் இருக்கணும் என்பதுதான் எல்லா ஜீவர்களுடைய விருப்பமா இருக்கு. ஆனா இறைவனுடைய விருப்பம் என்னது? அவர் சுகஸ்வரூபமா இருக்கிறார். ஆனா அவர் சுகமா இருக்கணும்னு விரும்ப வேண்டியதில்லை, அவர் சுகமாகவே இருக்கிறார். அதனால ஒரு சர்க்கரை வெள்ளைக்கட்டி நான் இனிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பணுமா என்ன? நான் இனிப்பை அடைய வேண்டும், தேடணும், இனிப்பை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கணுமா என்ன? அது இனிப்பு சொரூபமாகவே இருக்கின்றது. அதே மாதிரி இறைவன் ஆனந்த சொரூபமாகவே இருக்கிறார். ஆனா அறியாத ஜீவர்கள், பசுக்கள் அறியாமையினால மூடப்பட்டு அவர்கள் துன்பத்தை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை துன்பத்திலிருந்து விடுவித்து அவர் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் இருக்கின்றார். அதனால இறைவன் இன்புறுவது உயிர்களின் நலத்திற்காகும். கோயில்களில் பள்ளியறை அமைந்திருப்பதும் திருக்கல்யாணம் முதலியன நடத்துவதும் இக்கருத்து பற்றியதே. இறைவனுக்கு நம்ம மத வழிபாடுகள்ல நம்ம பார்க்கிறோம், கோயில் திருவிழான்னா அங்க திருமணம்னா மீனாட்சி திருமணம், ஒரு இறைவன் திருமணம் செய்யறத ஒரு சடங்கா நம்ம வருஷந்தோறும் பண்றோம். எதற்குனா அவருக்கு ஏதாவது அப்படி திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணுமான்னா, அது உயிர்கள் மகிழ்ச்சியா தன்னுடைய குடும்பமா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக, மகிழ்ச்சியா ஆனந்தனும் சந்தோஷமா இந்த வருஷம் இப்பதான் நம்ம புதுசா திருமணம் ஆன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நினைக்கணும். பகவானுக்கு நம்ம திருமணம் பண்ணி வைக்கிறது எதுக்குன்னா, நான் திருமணம் பண்ண அந்த ஒரு வருஷம் சந்தோஷமா தான் இருக்காங்க, அப்புறம் குழந்தை அது இதுன்னு வேலைகள் அப்படி இப்படின்னு வர்ற பொழுதுதான் போக போக அது மறைஞ்சு போய் விடுகிறது. ஆனா அப்படி இல்லாம எப்பொழுதும் புதுசா ஃப்ரெஷ்ஷா இப்பதான் திருமணமான கணவன் மனைவி போல உற்சாகமா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் பகவானுக்கே திருமணம்ங்கிற சடங்கை வருஷந்தோறும் பண்றோம். அதனால நமக்காக அது. அதனால நமக்கு ஓர் ஆண்டு, தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். நமக்கு ஒரு வருஷம்ங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். ஆண்டிற்கு ஒரு முறை திருக்கல்யாண உற்சவம் நடத்துவது தேவர்களின் கணக்குப்படி தினந்தோறும் நடத்துவது ஆகும். அது நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் திருமண சடங்கு பகவானுக்கு நடத்துறோம்னா அவருக்கு அதான் ஒரு நாள். அதனால நம்ம அடுத்த வருஷம் பண்றது அடுத்த நாள் பண்றது ஆகும். அப்ப தினசரி இறைவனுக்கு திருக்கல்யாண சடங்கு நடத்துற மாதிரி ஆகும். அது நம்ம எப்பொழுதும் இறைவன், பார்வதி, பரமேஸ்வரன், கணவன், மனைவி, தாய், தந்தை எப்பொழுதும் மகிழ்ச்சியா சேர்ந்து இருக்கணும் என்பது நாமளும் அதை மனதில் வைத்து கொண்டு இருக்கணும் என்பதற்காக. மீன் அது இடும் முட்டைகளை கண்ணால் பார்க்க முட்டை பொறித்து குஞ்சாவது போல பராசக்தியின் கடைக்கண் பார்வை நம்மிடம் பதிய நாம் பரிபக்குவம் அடைகின்றோம். அந்த மீன் மீன் முட்டை போட்டுட்டு அது திரும்பி பார்க்குமா. அது பொறிக்க அடைகாக்கிறதெல்லாம் கோழி மாதிரி அடைகாக்கிறதெல்லாம் இல்லை, நிறைய முட்டை போடுது. முட்டை போட்டுட்டு அது சக்ஷு தீட்சைன்னு பேர். கண்ணால பார்த்தா அது முட்டை பொரிந்து விடும் என்பது இருக்கு. ஆமை முட்டையை போட்டுட்டு அது கரையில முட்டையை போட்டுட்டு கடல்ல போயிருது. ஆனா அது மனதில் நினைத்து கொண்டே இருக்குமா. அதாவது அது சங்கல்ப தீட்சைன்னு பேர். குரு அது மாதிரிலாம் தீட்சை கொடுக்குறது. ஸ்பர்ஷ தீட்சை, சக்ஷு தீட்சை, சங்கல்ப தீட்சை என்பதெல்லாம் இருக்கு. குரு சிஷ்யன் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறதே ஒரு வாழ்த்து. அதுக்கப்புறம் தொட்டு ஆசீர்வாதம் பண்றார், இல்ல கண்ணால பார்க்கிறார், இதெல்லாம் ஆசீர்வாதம். அதுக்கு உதாரணம் நம்ம இதான் சொல்றோம். மீன் முட்டை போட்டுட்டு அதை பார்க்கிறதுங்கிறதே அது குஞ்சு பொரிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. ஆமை கரையில முட்டை போட்டுட்டு அது கடலுக்குள்ள போயிடும். ஆனா அந்த தன்னுடைய குஞ்சுகளை அது நினைத்து கொண்டு இருக்கும். அது சங்கல்ப தீட்சை மாதிரி. இந்த கோழி முதலானவை அதை அடக்காத்து பொறிக்க வைக்கும், ஸ்பர்ஷ தீட்சை மாதிரி என்று. அதே மாதிரி இந்த அம்பாள் இந்த ஜீவர்களை கடைக்கண்ணால பார்க்கிறதே ஜீவர்கள் பரிபக்குவம் ஆவதற்கு சாதனம். அதனால கடைக்கண் பார்வை வேண்டும் என்று நம்ம பிரார்த்தனை பண்ணுகின்றோம். அதனால்தான் பார்வதி தேவிய மீனாட்சி என்கின்றோம். மீன் போன்ற கண்களை உடையவள். அக்ஷினா கண், மீனை போன்ற கண்களை உடையவள். அந்த மாதிரி மீன் எப்படி கருணையோட தன்னுடைய முட்டைகளை பார்க்கறதுனால அது பொரிகின்றதோ, அம்பாள் அதே மாதிரி கருணையோட ஜீவர்களை பார்க்கறதுனால ஜீவர்கள் பரிபக்குவம் அடைய வேண்டும், அடைகின்றார்கள். அதனால தாயை மீனாட்சி என்று அழைக்கின்றோம்.
அவளது மின் போன்ற கண்களால் நம்மை பார்க்க நாம் பரிபாகம் அடைவோம், நாம் பக்குவம் அடைவோம். இறைவன் அரூபத்தில் சிவமாய் இருக்கும் பொழுது அவளும் அரூபத்தில் சக்தியாய் இருப்பாள். சிவன் சக்தி சிருஷ்டிக்கு காரணமா சிருஷ்டி பண்ணாத பொழுது அவர்கள் அரூப ரூபத்தில் இருக்கிறார்கள். சிருஷ்டி பண்ணலைன்னா அவர்கள் அவர்களாக இருக்கிறார்கள். அவன் நாதமாய் இருக்கும் பொழுது அவள் பிந்து சக்தியாய் இருக்கின்றார். நாதம் பிந்துன்னு சொல்லுகின்றோம். பிந்து சக்தியாக விளங்குவாள். அவன் ரூபாரூபத்தில் சதாசிவமாய் இருக்கும் பொழுது மனோன்மணியாவாள். ரூபாரூபம் என்று சொல்லுகின்ற பொழுது சைவ சித்தாந்த நூல்கள் சாஸ்திரங்கள் அதெல்லாம் விரிவாக பேசுகின்றது. நம்ம இங்கே சுருக்கமாக தான் பார்க்கிறோம். சிவனை ரூபாரூபம் அரு உருவம்னு சொல்ற பொழுது சதாசிவம் என்று பெயர். சதாசிவமா சொல்ற பொழுது பார்வதி தேவிய பராசக்தியவதுக்கு மனோன்மணின்னு பேர். அதனால ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு பெயர். சிவனுக்கு பெயர் மாறுற பொழுது அம்பாளுக்கும் பெயர். அரூபமா இருக்கிற பொழுது அருட்சக்தியாக இருக்கிறாள். நாதம்னு சொல்லுகின்ற பொழுது பிந்து என்று சொல்லணும். ரூபாரூபம் அருவுருவம்ங்கிற பொழுது சிவபெருமானுக்கு சதாசிவன்னு பேரு. சதாசிவம் என்று சொல்ற பொழுது பராசக்திக்கு மனோன்மணின்னு பேரு. மனோன்மணி. இவ்வாறு ரூபத்தில் மகேஷனுக்கு மகேஷை ஆகவும், மகேஷன் மகேஸ்வரன் சொல்ற பொழுது மகேஸ்வரின்னு சொல்றோம். தெளிவான ரூபத்தில் இருக்கிற பொழுது பரமேஸ்வரன் பரமேஸ்வரி அல்லது மகேஸ்வரன் மகேஸ்வரி. ருத்ரன் என்று சொல்லுகின்ற பொழுது உமை என்று பேர். பராசக்தி சிவபெருமான ருத்ரன்னு சொன்னா பராசக்திய உமை உமாதேவி என்று சொல்றது. அதே திருமால்னா லக்ஷ்மி ஆகவும். திருமாலை சிவபெருமானே திருமாலா இருக்கிறார்னா அப்ப பார்வதி தேவி பராசக்திக்கு என்ன பேர்னா லக்ஷ்மின்னு பேரு. பிரம்மனுக்கு சரஸ்வதியாகவும் உருக்கொள்கின்றனர். அதனால அந்த ஆதி பரம்பொருள் அந்த பராசக்தி பிரம்மான்னு சொல்ற பொழுது சரஸ்வதி என்று சொல்லுகின்றோம். அடிப்படை ஆண் பெண் சக்தி. பிரபஞ்சம் முழுவதற்கும் பிரபஞ்சம் முழுவதும் ஆண் பெண் சேர்ந்த இயக்கமாகத்தான் இருக்கு. அப்படித்தான். அதனால அதனுடைய மூலமும் ஆதாரமும் ஆண் பெண் சக்தி. அந்த ஆண் பெண் சக்திக்கு பார்வதி பரமேஸ்வரன் பேரு, அல்லது மகாவிஷ்ணு மகாலட்சுமின்னு பேரு, அல்லது பிரம்மா சரஸ்வதின்னு பேரு. எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது வேதாந்தத்துல பிரம்மம்னு சொல்றோம். சைவ சித்தாந்தத்துல பரமசிவம்னு சொல்லப்படுது. அதே வைஷ்ணவ மதம் அதை பிரதானமா விஷ்ணுவை பிரதானமா வச்சு சொல்ற பொழுது மகாவிஷ்ணுங்கிற பெயர்ல சொல்லப்படும். அடிப்படை கான்செப்ட் ஒன்றுதான். உலகம் ஆண் பெண்ணால் ஆனது. அதை புரிந்து கொள்ளணும். இல்ல ஒன்றை விட்டு இருத்தல் என்பது இல்லை. ரெண்டும் சேர்ந்துதான் முழுமை என்பது. ரெண்டு சேராம தனித்தனியா இருந்தா சிருஷ்டி என்பது இல்லை. இல்ல ரெண்டும் சேராம தனித்தனியா இருந்தா ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணாம தனித்தனியாவே இருந்தாக்க சிருஷ்டிங்கிறது இல்லை. புதிதா எந்த குழந்தையோ அடுத்த தலைமுறை வருவதுங்கிறது இல்லை. சிருஷ்டிங்கிறதே இருக்காது. சேர்ந்து இருக்கிற பொழுதுதான் சிருஷ்டி. அதனால இப்படியெல்லாம் பெயர்கள் ஆகம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு ஒரு பாடலும் இருக்கு. சிவஞான சித்தியார் சைவ சித்தாந்த சாஸ்திரம் சக்தியாய் பிந்து சக்தியாய் மனோன்மணி தானாகி ஒத்திரும் மகேஷையாகி உமை திருவாகி உமை திருவாணியாகி வைத்துரும் சிவாதிஜ்ஞன் வரும் சக்தி ஒருத்தியாகும் எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பார். ஈஸ்வரன் எப்படியெல்லாம் இருக்கிறாரோ, தன் உருவை எப்படியெல்லாம் மாற்றிக்கொண்டு என்னென்ன காரியங்களை பண்ணுகின்றாரோ அதுக்கேற்ற மாதிரி சக்தியும் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு துணையாக இருந்து உலக காரியங்களை செய்கின்றார். அப்பப்போ ஒரு பெயர் இருக்கு. மனோன்மணி, மகேஷை, உமை, திரு, வாணி இப்படியெல்லாம் என சிவஞான சித்தியார் கூறுகின்றது. திருஞான சம்பந்தர் திருவெழு கூற்றிருக்கையில் ஓர் உருவாயினை மானாங்காரத்து ஈரியல்பாய் என கூறுகின்றார்.
ஓர் உருவமாய் இருக்கிறவர் அகங்காரத்தை அடைந்து இதை பண்ணணும்னு நினைக்கிற பொழுது இரண்டு இயல்புடையவராக ஆகின்றார், பார்வதி பரமேஸ்வரனாக ஆகின்றார் என கூறுகிறார். இதன் பொருள், கடவுளே நீர் உயிர்களுக்கு இறங்கி ஐந்தொழில்களையும் செய்ய உமது விரும்பினாலேயே ஒரு திருவுருவை எடுத்தருளினீர். கடவுளே நீர் உயிர்களுக்கு இறங்கி ஐந்தொழில்களையும் செய்ய உமது விருப்பினாலேயே ஒரு திருவுருவை எடுத்தருளினீர். அவர் இவர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக ஒரு உருவத்தை எடுக்கிறார். பின் சக்தியை எழுப்பி அதை கொண்டு சக்தி சிவம் எனும் இரண்டு உருவானீர் என்பதாம். திருமூலர் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் என இயம்புகிறார். ஒன்று அவர் ஒன்றாயிருக்கிறார், அவரே அவருடைய அருளை வெளிப்படுத்துகின்ற பொழுது இரண்டாக இருக்கின்றார். இருமை நின்று இயங்காது இருமையின் இன்றி இயங்காது உலகு என்பது விஞ்ஞானம். இரண்டு இல்லாம உலக இயக்கம்ங்கிறது இல்லை. ஒரு இயக்கம் வரணும்னாலே அங்க ரெண்டு இருக்கணும். ஒரு நிலைத்த தன்மை, ஒரு நிலைத்த பொருள், அப்புறம் ஒரு இயங்கு பொருள், ரெண்டும் சேர்ந்துதான் உலக இயக்கமாக இருக்கின்றது. த மேட்டர் எனர்ஜி என்று ரெண்டும் சேர்ந்துதான உலகம் இருக்கு. அப்புறம் ஒன்றே தான் மேட்ரு தான் எனர்ஜி, எனர்ஜி தான் மேட்ருங்கிறான். ஒண்ணுதான் ரெண்டா இருக்கு, அது அதுவாக இருக்கிறவோ ஒன்னா இருக்கு. அது இயங்குகின்ற பொழுது ரெண்டாக தெரிகிறது. ஒரு செயல் நடக்க இரண்டின் சேர்க்கை அவசியமாகும் என்பது இதன் கருத்து. மின்சார சக்தியை ஆராய்ந்து பார்த்தால் அதனுள் இரண்டு வகையான சக்திகள் இருப்பதை காணலாம். ஒன்று பாசிட்டிவ், மற்றொன்று நெகட்டிவ். இவ்விரண்டும் சேர்ந்தே மின்சாரம் உண்டாகிறது. இதை போன்று சிவசக்தியின் சேர்க்கையே உலக நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் ஆதாரமாய் இருக்கின்றது. அரு உருவத்திலிருந்து உருவம் உண்டாகும் என்பதை பிண்டத்திலிருந்து மனிதர், விலங்கு முதலியனவும், அண்டத்திலிருந்து பறவைகள் முதலியனவும், வித்திலிருந்து தாவரங்களும் உருப்பெற்று வெளிவருவதால் உணரலாம். முதல்ல அருவ நிலையில இருக்கிறது, அப்புறம் அருவுருவ நிலைக்கு வருகின்றது. தாயிடத்துல, ஒரு ஆணிடத்துல பெண்ணிடத்துல இருக்கக்கூடிய உயிர் சக்தி அது மாத்திரம் இருக்கிற பொழுது நமக்கு தெரியல. அதுல இருந்து இன்னொரு உடல், இன்னொரு ஜீவன் தோன்றணும் அப்படிங்கிற பொழுது என்ன ஆகுது? அந்த உயிர் சக்தியானது விந்து அண்டம் சேருகின்றது. அதுக்கப்புறம் அது கரு கொன்ற பொழுது அருவுருவமா இருக்கு. கண்ணுக்கு தெரியாத அந்த உயிராற்றல் சேர்ந்து ஒரு முட்டையா கருவாய் இருக்கு. தாயின் வயிற்றுல சேர்ந்து கருவா வர்ற பொழுது என்ன தெரியுது? ஏதாவது உருவம் கண்ணு காது பின்னாடி தானே வருது. அப்ப அது ஒரு பிண்டமா இருக்கின்றது. கோழி முதலானவைகள் பார்த்தா முட்டையா இருக்கிற பொழுது ஏதாவது உருவம் இருக்கான? அது உருவம் இல்லைன்னு சொல்ல முடியாது, உருவம் என்றும் சொல்ல முடியாது. அது முட்டையா இருக்கின்றது. அப்புறம் அது பரிணமிக்கின்ற பொழுது அதுல இருந்து கண்ணு காது மூக்கு நாக்குன்னு அவயவங்கள், கைகள் கால்கள்லாம் முழுமையா கோழி குஞ்சா வெளியே வருது. அப்ப அருவ நிலையில இருந்து அருவுருவ நிலைக்கு பிறகு உருவ நிலையை உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் அடைகின்றன. அதே மாதிரி தான் இந்த அருவ நிலையில இருக்கின்றார் இறைவர், அப்புறம் அருவுருவ நிலைக்கு வருகின்றார். அப்புறம் உருவ நிலையில இருந்து சிவனா சக்தியா இருந்து, மகாலட்சுமி மகாவிஷ்ணுவா இருந்து, பிரம்மா சரஸ்வதியா இருந்து உலகத்திற்கு அனுக்கிரகம் செய்கின்றார்கள். மற்ற மதங்கள் இந்த இறைவனுக்கு வடிவம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. உலகமே வடிவமாத்தான் இருக்கு. வடிவத்துக்கு முன்னாடி அது அருவுருவமா இருந்தது, அதற்கு முன்னாடி அருவமா இருந்தது. அதனால அறிவியல் படி பார்த்தாலும் உலகம் என்ன வாயுக்களா இருந்தது, தூசிகளா இருந்தது, அப்படித்தானே சொல்றான். அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்ந்தது, நெருக்கமுற்று வெடிப்புற்று இந்த ஸ்தூலமான பிரபஞ்சம் வந்தது என்பதுதான் விஞ்ஞானம். அதுதான் உண்மை. அதே தான் சாஸ்திரம் சொல்றது, நம்ம ஹிந்து சாஸ்திரங்கள் சொல்றது, வேதங்கள் சொல்றது, ஆகமங்கள் சொல்றது. அதுதான் அருவ நிலையில இருந்து அருவுருவ நிலைக்கு உருவ நிலையில் உலகம் இருப்பது போல உலகத்திற்கு மூலமான பரம்பொருளும் அருவநிலை, அருவுருவ நிலை, உருவ நிலைன்னு இருக்கு. அதனாலதான் நம்ம பெரியோர்கள் இறைவனுக்கு உருவம் வைத்து உருவத்துல வணங்குறது. அதை நம்ம பார்க்க முடியும், வணங்க முடியும். விவகாரம்ங்கிறது அப்பதான் இருக்கு.
அதனால இறைவனை உருவத்துல பார்க்கிறது. உருவத்துல பார்த்தாலும் வணங்கினாலும் வழிபட்டாலும் அவருடைய மூலம் அருவம் என்பதுதான். அதை எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய்ன்னு ஆரம்பிச்சு அப்புறம் என்ன குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன. அப்ப குருவா வர்ற பொழுது என்னது? தெளிவா உருவமா வருகின்றார். ஆனா அவருடைய யதார்த்த சுரூபம் என்னது? குருவாய் அருவாய் தான். அருவாய் இருக்கிறது தான். அதனால இது நம்ம தர்மத்தினுடைய சமயத்தினுடைய அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படை தத்துவம் புரியாம தான் ஏதோ நாமரூபத்தை ஏதோ கல்ல மண்ணா வணங்குறோம்னு நினைக்கிறான். கல்லு மண்ணு அருவ தத்துவம் தான் பிறகு கல்லு மண்ணாக ஆகி இருக்கிறது. அந்த பகவான் தான் உலகமாக ஆகி இருக்கிறார். அதனால எல்லா நாமரூபங்களுக்குள்ளும் அருவமான பரம்பொருள் ஆத்மாவாக இருக்கிறார். அதனால நம்ம கல்லு மண்ணை வணங்கல, உருவத்தை வணங்கல, உருவமாக ஆகி இருக்கின்ற பரம்பொருளை வணங்குகின்றோம். உருவமாக விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய இறைவனை வணங்குகின்றோம். இட்லியோ தோசையோ முன்னாடி மாவா இருக்குன்னு மாவு அப்படியே சாப்பிட முடியும்? அப்ப அதாவது மாவு அதை உருட்டி ஒரு தண்ணியெல்லாம் கலந்து ஒரு உருவத்துக்கு கொண்டு வந்து அப்புறம் அதை வேக வச்சு சாலிடான உருவத்துக்கு கொண்டு வந்து சாப்பிட்றோம். தானே சாப்பிட்றோம். அப்ப என்னது? உருவமா இருந்தா தான் அது நமக்கு பயன்படக்கூடியது. அதுதான். அதனாலேயே சிவசக்தி உருவமாய் நின்று மூர்த்திகளின் உற்பத்திக்கு மூல காரணம் ஆயிற்று என்பதை அறியலாம். அர்த்தநாரீஸ்வரர் இறைவன் அம்மை அப்பராகி இரு வடிவில் தோன்றுவதே அன்றி ஒரு வடிவில் தோன்றுவதும் உண்டு. அதனை அர்த்தநாரீஸ்வரர் என்பர். அர்த்தம்னா பாதி, நாரினா மாது பெண், ஈஸ்வரன்னா இது. நல்ல நாரிங்கிறது பெண், தன் பெண் அப்படிங்கிற அர்த்தம். நாரினா பெண், மாது. ஈஸ்வரன்கிறது ஈஸ்வரன். அப்போ தன் பாதியில உடம்புல ஒரு பகுதியை பெண் தன்மை உடையதா வைத்திருக்கிறார். ஆனால் பாதி மாதுடைய பரமன் என்பது பொருள். அர்த்தநாரீஸ்வரரை தமிழ்ல சொன்னா பாதி மாதுடைய பரமன். இவ்வடிவை மாணிக்க வாசகர் தோளும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூளமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி எனும் பாட்டில் படம் பிடித்து காட்டுகிறார். ஒரே உருவத்துல அவர் ரெண்டாக இருக்கின்றார். அப்பர் மாலை மகிழ்ந்தொரு பால் வைத்தார் போலும் என பாடுகிறார். சைவத்தில் சிவனது இடப்பக்கம் மால் என கூறுவது போல வைணவத்தில் நாராயணின் வலப்பக்கம் சிவன் என கூறுவர். ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சிவன் விஷ்ணு என்று பேதமா ரெண்டும் தனித்தனி சமயமா சொன்னாலும் சைவத்திலேயே சிவனுடைய இடது பக்கம் அம்பாள் சொல்றோம். வாம பாகத்துல அம்பாள்னு சொல்றோம். அம்பாள்னு சொல்ற பொழுது பெண் தன்மையா சொல்ற பொழுது அம்பான்னு சொல்றோம். அதையே ஆனா சொன்னா மால், திருமால். மால்னா திருமால் தான், திருமால். வலது இறைவனுடைய வலது பக்கம், அதாவது இறைவனிடத்துல சக்தி இருக்கு. ஒரு பொருளை பண்ணணும், ஒரு படைப்பை பண்ணணும்னா நமக்குள்ள அதுக்கான ஆற்றல் இருக்கணும்ல. அந்த ஆற்றல் தான் வெளிப்படுகிறது சக்தியாக. ஒன்றை உண்டு பண்ணணும்னா கற்பனை பண்றோம், சிந்தனை பண்றோம், அறிவாற்றல்ங்கிறது இருக்கு, பிறகு செயலாற்றல்ங்கிறது இருக்கு. அந்த ஆற்றலுடைய வெளிப்பாடாகத்தான் ஒரு பொருள்ங்கிறது இருக்கின்றது. இப்ப எந்த பொருளா இருந்தாலும் அதனிடத்துல ஒரு சக்தியானது இருக்கின்றது. ஜடப்பொருளும் அதான். கரியை எரிச்சு அதுல இருந்து மின்சாரத்தை எடுக்கிறான்னா இப்ப கரியில இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்துறது தான் அது. அந்த நெருப்பு, அந்த எரியும் சக்தியை கரியில இருந்து நம்ம வெளிப்படுத்துறது என்பதுதான். நம்மளுடைய உலகத்துல எல்லாவற்றிலும் ஆற்றலானது, சக்தியானது இருக்கின்றது. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றலாம். அதான் அறிவியல். அந்த ஆற்றல்ங்கிறது தான் சக்தி. அந்த சக்தியை ஆண் என்றும் சொல்லலாம், பெண் என்றும் சொல்லலாம்.
சக்திங்கிறத ஆண்னு சொன்னா பெருமாள், பெண்ணுன்னு சொன்னா பராசக்தி. அதனால்தான் பெருமாளையும் பராசக்தியும் சகோதரன் சகோதரியா சொல்லி இருக்கு. ஒண்ணுதான் சகோதரன் சகோதரிங்கிறது என்னது, ஒரே உதரத்துல இருந்து வந்தது தானே, ஒரே பொருள் தான். ஆனா வெளிப்படுற பொழுது அந்த வடிவத்துல இருக்கிற பொழுது ஆண்னு சொல்றோம், அதே இன்னொரு வடிவத்துல வர்ற பொழுது பெண்ணுன்னு சொல்றோம். அடிப்படையில ரெண்டும் ஒரே மூலம் தான், ரெண்டும் ஒன்று தான். அதனால மூலப்பொறம் பொருள் இருக்கு, அதனிடத்துல சக்தி இருக்கு. அந்த சக்தியை ஆணா சொல்ற பொழுது அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கிற பொழுது வலது பாகத்தை பரம்பொருளாக வைத்து இடது பாகத்தை ஆண்னு சொன்னா பெருமாள், பெண்ணுன்னு சொன்னா பராசக்தி. அதனால சிவபெருமானுடைய இடது பாகம்ங்கிறது பெருமாள்னு சொல்லலாம் அல்லது பராசக்தின்னு சொல்லலாம். அதே மாதிரி வைஷ்ணவத்துல மகாவிஷ்ணுனுடைய வலது பாகம் சிவன்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே. சைவத்துல சிவபெருமானுடைய இடது பாகம் பெருமாள்னா, வைஷ்ணவத்துல மகாவிஷ்ணுவினுடைய வலது பாகம் சிவபெருமான் என்று சொல்லுகிறார்கள். அதனால இது அந்த மதத்தோட அடிப்படை நூல்கள்லயே தெளிவா இருக்கு. அடிப்படை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, மூலமானது ஒரே பொருள், அதனுடைய சக்தியை பெண்ணா சொல்ற பொழுது பெண் உருவத்துல பராசக்தின்னு சொல்றோம், அதே ஆண் உருவத்துல சொன்னா திருமால்னு சொல்லுகின்றோம். அதனால சைவத்தில் சிவனது இடது பக்கம் மால் என கூறுவது போல வைணவத்தில் நாராயணின் வலப்பக்கம் சிவன் என கூறுவர். பிறை தங்கு சடையானை வளத்தே வைத்து எனும் வாக்கால் அறியலாம். அதனால பிறை தங்கு, இந்த பிறை வைத்திருக்கக்கூடிய ஜடை ஒரு யாரு, சிவபெருமான். அவர் என்ன பண்றார், அந்த பிறை தங்கு சடையானை வளத்தே வைத்துனா வலது பக்கம் யாரு, பெருமாளை பத்தி பாடுற பொழுது அந்த அடியார்கள் எப்படி பாடுறாங்கன்னா பிறை தங்கு சடையானை வளத்தே வைத்துன்னு பாடுகிறார்கள். அதனாலதான் இந்த சங்கர நாராயண திருக்கோலம், ஆழ்வார் சொல்றார் சங்கர நாராயணன் சொல்றோம். எப்படி பார்வதி பரமேஸ்வரன் அர்த்தநாரீஸ்வரன் சொல்ற மாதிரி இங்க சங்கர நாராயணன்னு சொல்லுகின்றோம். பேயாழ்வார் அதனால அப்படி பாரு, பிறை தங்கு சடையானை வளத்தே வைத்துன்னு. தாழ் சடையும் நீள் முடியும் ஒள்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்று மால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து என அழகுற கூறுகின்றார். மேற்கூறியவற்றால் சிவசக்தி பேதமும் சைவ வைணவ பேதம் இன்றி இந்துக்கள் அனைவரும் இணைந்து வாழ்வோமாக. சைவம் வைஷ்ணவம்ங்கிறதெல்லாம் அறியாமையினால பின்னாடி நம்ம பிரித்து கொண்டு நம்ம போடுற சண்டை. ஆகம சாஸ்திரங்கள்ல அடிப்படை மதத்துல அந்த பிரிவு இல்லை, பராசக்தி தான் பெருமாள் என்று உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. ரெண்டும் பிரிக்க முடியாத ஒன்று. சிவன் சக்தி பிரிக்க முடியாத மாதிரி அது சிவன் விஷ்ணுங்கிறதும் பிரிக்க முடியாது. உலகத்திற்கு அடிப்படை ரெண்டா இருக்கு, அந்த ரெண்டை சிவன் விஷ்ணுன்னு சொல்லலாம் அல்லது பெருமாள் சிவன்னு சொல்லலாம். சிவன் விஷ்ணுன்னு சொல்லலாம் அல்லது சிவன் சக்தின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். சிவன் விஷ்ணுன்னு சொன்னாலும் சிவன் சக்தின்னு சொன்னாலும் அடிப்படை தத்துவம் ஒன்றுதான். அது இரண்டாக பிரிந்து செயல்படுகிறது. ஏன்னா உலகமே நம்ம முழுக்க அப்படித்தான் பார்க்கிறோம். இந்த அடிப்படையில தான் ஐயப்பன்னு சொல்ற பொழுது சிவன் விஷ்ணுனா ஐயனார்னா சிவன் விஷ்ணுனுடைய அவர்களுக்கு பிறந்தது, சிவன் விஷ்ணு மோகினி ரூபமா வந்த பொழுது பிறந்த குழந்தை ஐயப்பன்னு சொல்றோம் தானே. ஐயனும் அப்பனும் சேர்ந்து வந்தது ஐயப்பன். ஐயப்பன் என்னது, ஐயன் அப்பன்னா. அப்ப அந்த விஷ்ணுங்கிறது அம்பாளுடைய அம்சம். அதனால அவர் ஆணும் ஆணும் சேர்ந்து எப்படி வர முடியும்னு இப்ப பகுத்தறிவை கேட்கறதா சொல்றான். இது அடிப்படை தத்துவம். ஆணா சேர்ந்ததா சொல்லல, பெருமாள் மோகினி ரூபமா வர்ற பொழுது சேர்ந்தது. அப்ப ஆண் தான் பெண்ணா இருக்கு. உலகத்திற்கு மூலம் என்னன்னா, மூலம் ஒண்ணுதான். அந்த ஒரு மூலம் ரெண்டான பொழுது ஆண் பெண்ணா ஆகுது. மூலமா சொல்ற பொழுது ஆண் மட்டும் ஆண்னு சொல்றோம், அவ்வளவுதான். மூலம் ஆண், அது ரெண்டாகிற பொழுது அந்த இன்னொரு பகுதியை பெண்ணுன்னு சொல்றோம். இதுதான் சிவசக்தி தத்துவம்.
அதனால் இது நம்மளுடைய மதத்தோட அடிப்படையான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மத சண்டைங்கிறதுனால அதெல்லாம் நம்மளுடைய அறியாமையினாலேயோ ராக துவேஷத்தினால ஏற்படுத்தி கொண்டது. அடிப்படையான தத்துவங்கள்ல மூலத்துல அப்படி இல்லை, ஒன்றுதான். மூல பரம்பொருள் ஒன்றுதான். அது இரண்டாகி உலகமாக விளங்குகின்றது. இரண்டுன்னு சொல்ற பொழுது ஒண்ணுதான் ரெண்டானதுங்கிறதுனால ஆண் ஆண்னு சொல்லலாம், ஆண் பெண்ணுன்னு சொல்லலாம், இல்ல பெண் பெண்ணுன்னு கூட சொல்லலாம். எப்படி வேணாலும் பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கொள்ளலாம். பெண் பெண்ணுன்னு சொல்லலாம், ஆண் ஆண்னு சொல்லலாம், இல்ல ஆண் பெண்ணுன்னு சொல்லலாம். மூலம் அப்படித்தான். அப்புறம் பிரிந்து பலவாக ஆகி இருக்கிற பொழுது அதுல ஒரு ஒழுங்க வைத்திருக்கிறோம். சரி, இப்படி சிவசக்திங்கிற தத்துவம் சொல்லியாச்சு. இதற்கு அப்புறம் விநாயகர், முருகன் என்று நம்ம இந்து மதத்துக்குள்ள பல பிரிவுகள், உட்பிரிவுகள், இந்த சைவத்துக்குள்ளேயே விநாயக தத்துவம்ங்கிறத பார்க்கிறோம். அப்புறம் சுப்பிரமணிய கடவுள்னு பார்க்கிறோம். அதை பற்றிய விஷயங்கள்லாம் அடுத்து வருது. விநாயகருங்கிறத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். விநாயக தத்துவம், அதுக்கப்புறம் ஆலய தத்துவம்ங்கிறது இருக்கு. ஆலயத்துல எந்த அமைப்புல சிவ ஆலயமானது அமைக்கப்பட்டிருக்கு, அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, எப்படி வழிபடணும் என்ற தத்துவங்கள் எல்லாம் வருது. நம்ம அடுத்த வகுப்புல அடுத்த வாரம் தொடரும். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.